ஹலோ கைஸ், இது திருநெல்வேலி ட்ராவல் விளாகோட பார்ட் 3 வீடியோ தான். ஸோ இப்போ நம்மளோட நேர்த்தி கடனுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொலக்கட்டை எல்லாமே அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மாவிளக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் வந்து தேவையான அளவு வந்து மண்டவெல்லம் போட்டு நெய்யை நிறைய ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கிடணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன குழி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் தான் வந்து விளக்கேற்றுவோம் திரி போட்டு. அதுக்காக சின்ன குழி மாதிரி போட்டுட்டு அதில் நெய் ஊற்றி திரியை போட்டு வச்சாச்சு. இப்போ அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வந்து விளக்கேற்றிடுவாங்க. ஸோ விளக்கேற்றிட்டு யாருக்காக நேர்ந்திருக்கோமோ அவங்கள வந்து இந்த மாதிரி நம்ம வந்து படுக்க சொல்லி அதில் 3 தடவை சுற்றி வருவாங்க. இது எங்கள் பாப்பாக்காக நாங்கள் நேர்ந்திருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். எங்கள் அக்காவுக்குமே இது மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியில். ஸோ அதையுமே வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அம்மா. முடிச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம தீபாவளி காட்டி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போய் அம்மனை கும்பிடலான்னு பார்த்தா பயங்கர கூட்டம். ஸோ நம்ம உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு உண்டியெல்லாம் போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா நம்ம தாமிரபரணி ஆறு தான் ஓடும். ஸோ அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு அந்த சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கடைகள் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்தால் செஞ்ச கை கால் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கு வந்துட்டு கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்கி தலையை சுற்றி அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த கை கால் வலிலாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்மளுமே நேர்ந்திருந்தோம். ஸோ அதையுமே நல்லபடியாக வந்து கை கால் வாங்கி போட்டுட்டு பாய்னலாக பஸ் ஸ்டாப்பும் வந்தாச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.